எல்லாருக்குமே மகாலட்சுமிங்கிறது வேணும். யாருக்குமே மகாலட்சுமியோட அனுகிரகம் இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு நீ காசு பணம் நீ சம்பாதிக்கிற அப்படின்னு நீ சொன்னால், இந்த பணம் இருக்கே, இந்த பணம் எல்லா விஷயத்துக்கும் செலவாகிறதா, நல்லதுக்கு செலவாகிறதா? இந்த நீ ஒரு 500 நீ பணம் வச்சுருக்க அப்படின்னு சொன்னால், அந்த பணத்தை நல்லதுக்கும் தான் ஒரு 500 வச்சுருக்க அப்படின்னு சொன்னால், அந்த பணத்தை நல்லதுக்கும் தான் செலவு பண்ணுற, கெட்டத்துக்கும் தான் அந்த பணத்தை செலவு பண்ணுற. நினச்சி பாருங்கள், எத்தனை பேர் வீட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ மகாலட்சுமி கடாட்சங்கிறது எப்படி வரும் நம்ம வீட்டில் நினச்சி பாருங்கள். கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் சான் ஏறுனா சறுக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வரும். நகையை அடமானம் வைக்கலாமா, வீட்டை விற்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு லேண்டை விற்று ஏதாவது செய்யலாமா, இப்படிங்கிற மாதிரிலாம் போகும். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சிறப்பாக சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கலாம். சில விஷயங்கள் நம்மளாக பார்த்துக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி பண்ணணும். சில பேர் வீட்டை பூட்டிட்டு போக மாட்டேன், ஒரு வாரம் ஆச்சுன்னா கூட பூட்டிட்டு போவேன். இன்றைய தினம் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு பதிவு லக்ஷ்மி கடாட்சம் பெருக. எல்லாருக்குமே மகாலட்சுமிங்கிறது வேணும். யாருக்குமே மகாலட்சுமியோட அனுகிரகம் இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு நீ காசு பணம் நீ சம்பாதிக்கிற அப்படின்னு நீ சொன்னால், இந்த பணம் இருக்கே, இந்த பணம் எல்லா விஷயத்துக்கும் செலவாகிறதா, நல்லதுக்கு செலவாகிறதா? இந்த நீ ஒரு 500 நீ பணம் வச்சுருக்க அப்படின்னு சொன்னால், அந்த பணத்தை நல்லதுக்கும் தான் ஒரு 500 வச்சுருக்க அப்படின்னு சொன்னால், அந்த பணத்தை நல்லதுக்கும் தான் செலவு பண்ணுற, கெட்டத்துக்கும் தான் அந்த பணத்தை செலவு பண்ணுற. ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் செலவு பண்ணுறதுனால நம்ம அந்த பணத்தை அதுக்காக கெட்டத்துக்குன்றதுக்கோசரம் வேறு பணம் ஏதாவது இருக்கா? இல்லை தானே. அதுக்கு நீ சம்பாரித்த பணத்தை தானே செலவு பண்ணுற. அப்போது அந்த பணமானது எப்படின்னு, கெட்ட விஷயத்துக்குன்னா என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. கெட்ட விஷயம்னா என்னன்னு தெரியும். பீடி, சிகரெட்டு, தண்ணி, இருக்கிற ஏதோ கெட்ட வஸ்துக்கள், அதுக்கும் நீ இந்த பணத்தை தான் செலவு பண்ணுற. நீ நல்ல விஷயத்துக்கும் இந்த காசை தான் எடுத்துகிட்டு போய் நீ செலவு பண்ணுற. எல்லாத்துக்குமே இதை தான் செலவு பண்ணுற. ஒரு தீட்டு, ஒரு திதி, ஒரு பிரேத சமஸ்காரம் செய்கிறது. ஸோ இதுக்கும் இந்த பணத்தை தான் நீ செலவு பண்ணுற. அப்போ அந்த பணங்கிறது ஒன்று தான். ஆனால் நீ என்னென்னலாம் பண்ணுற அப்படிங்கிறது அந்த ஒன்று நிர்ணயிக்கிறது. அப்போ அந்த மகாலட்சுமி கடாட்சத்தோட நம்ம ஒரு வீடு நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நீ இந்த தப்பு செஞ்சிருந்தா அந்த தப்பை திரும்ப செய்யாமல் முதல்ல வெளியில் இருக்கிற மகாலட்சுமி முதல்ல வீட்டுக்குள்ளே எடுத்து கொண்டு வை. சில பேர் வீட்டு வாசலில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பான். வீட்டு வாசலில் மகாலட்சுமி படம் வச்சுருக்கிறது உனக்கு எவ்வளவு பணமே உன்னை விட்டு போயிடும். 1,50,00,000 எவ்வளவா இருந்தாலும் சரி, உன் பணம் உங்ககிட்ட வராது. சாமி நான் 50 லட்சம் கொடுத்து ஏமாந்துருவேன். ஏன்னா உனக்கு அந்த மகாலட்சுமி கடாட்சம் இல்லை. உனக்கு அந்த பணம் வரக்கூடாதுன்னா வராது. சாமி நான் 1 கோடி ரூபா கொடுத்தேன் ஏமாந்துட்டேன், வராது. ஏன் வராது? எதனால் வராது? இந்த பிரச்சனை தான். மகாலட்சுமி படத்தை வெளியில் வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய படத்தை வெளியில் கொண்டு வைக்கக்கூடாது. வெளியில் வச்சாலே பிரச்சனை தான். சுவாமி படம் உள்ள, மகாலட்சுமி படம் எங்கே இருக்கணும் சொல்லு? ஹாலில் இருக்க வேண்டிய படமா மகாலட்சுமி படம்? அழகுக்கு இருக்கிற படமா மகாலட்சுமி படம்? எங்க காசு கொடுக்கறதுங்க அந்த அம்பாள். ஷோடச மகாலட்சுமின்னு 16 விதமான மகாலட்சுமி இருக்குது. கஜலட்சுமி இருக்குது, வீரலட்சுமி இருக்குது, விஜயலட்சுமி இருக்குது, சந்தான லட்சுமி இருக்குது, கஜலட்சுமி இருக்குது. ஒவ்வொரு ஆலயத்திலும் நீங்கள் போய் அந்த மூலஸ்தானத்தை அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முகப்பு வாசலில் கஜலட்சுமி படம் வச்சுருப்பாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு மகாலட்சுமியை வீட்டு வாசலில் நீ வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு சேராது. உனக்கு இருக்க போயிடும். வேண்டாம், உள்ளே எடுத்துட்டு வந்து வை. வாஸ்து கிரகலட்சுமின்னு ஒன்று இருக்கும். அதை நீ வெளியில் போகும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்துட்டு வர மாதிரி வை. அமோகமாக இருப்பேன். ஒரு வீட்டில் ஹாலில் என்னென்ன இருக்கணும், ஒரு பூஜை ரூம் எப்படி இருக்கணும், ஒரு பூஜை ரூம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோமோ, உன் பூஜை ரூம் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயப்படுத்தும். உன்னுடைய பூஜை ரூம் தான் உன்னுடைய தெய்வ கடாட்சத்தை அதிகப்படுத்தும். உன்னுடைய பூஜை அறை தான் உன்னுடைய அடுத்த லெவலுக்கு நீ கொண்டு போகும். சில பேர்லாம் பாருங்க, இன்னைக்கும் சில கிராமங்களில், இன்னைக்கும் சில இடத்துல சாணம் தெளித்து கோலம் போட்டு சுவாமியை அந்த அளவுக்கு பார்க்குறாங்க. நான் இப்போ ரீசண்டாக
நான் திருவண்ணாமலை கிராமத்துக்கு நான் இப்போ நடுவில் கூட ஒரு பதிவில் கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே கூட ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு 3 வீடு, கீழ் வீடு, ஆப்போசிட்டில் வீடு, இந்த பக்கத்தில் வீடு, எல்லா வீட்லேயுமே அந்த ரோட்டில் அந்த இடத்துல எல்லாருமே சாணி தெளித்து கோலம் போட்டு வாசலில் விளக்கேற்றி இருக்கிறத பார்த்தேன். அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அப்பா, இதெல்லாம் இங்கே தான் பார்க்க முடியுது. மெட்ராஸில் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும், நடக்காமல் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்டால், இப்பெல்லாம் கோலம் கூட நம்ம போடுறது இல்லைங்க. அதுக்கு கூட ஸ்டிக்கர் வந்தாச்சு. எல்லாத்துக்குமா வாங்க எளிமை, எல்லாத்துக்குமே இப்போது எல்லாத்துக்குமே எளிமை எளிமை எளிமைன்னு இன்னும் என்னென்னத்தை தான் எளிமையாக கொண்டு வர போகிறீங்கன்னு தெரியல. ஒரு கோலம் போடுறது கூட கிடையாது. அந்த காலத்தில் காலையில் ஆனால் கோலம் போடணும், சாயங்காலமாச்சுன்னு கோலம் போட்டு விளக்கேற்றணும், பெருக்கி கோலம் போடணும். சரி, சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டை பெருக்கி கோலம் போடணும், கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது இன்றைக்கும் சில குடும்பத்தில் கடைப்பிடிச்சுட்டு தான் இருக்காங்க. அம்மா சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, அம்மா பிறகு மணியாச்சு விளக்கேற்றணும். இன்றைக்கும் எத்தனையோ குடும்பத்தில் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டிக்கரு எப்பொழுதுமே காலையில் நைட்டே கூட நீங்கள் வீட்டெல்லாம் பாத்திரத்தை நீங்கள் ஜிங்கில் போட்டு வைக்கக்கூடாது. தரித்திரம். பாத்திரம் உன்னால் முடிஞ்சதோ முடியலையோ நீ செஞ்சிடணும்மா. க்ளீனாக இருக்கணும் வீடு, அவ்வளோ நன்னா இருக்கணும். ஜிங்கில் அதுவும் அந்த ஜிங்க்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீ கிழக்கு பார்க்க நின்று அந்த ஜிங்க்கை நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் நிச்சயத்தில் வீட்டில் அந்த வீட்டில் காசு தங்காது. கிழக்கு நோக்கி நீ அந்த ஜிங்கை நீ யூஸ் பண்ணுறன்னு சொன்னால் நிச்சயமாக அது வாஸ்துப்படி கிடையாது. நிஜமா நீ நிற்கிறது தெற்கு வடக்க நிற்கலாம், தெற்க பார்க்க நின்று பாத்திரம் தேக்கலாம், தப்பு கிடையாது. அக்னி மூலையில் தெற்க பார்க்க நின்று உன்னோட ஜிங்க் இருக்கணும். ஓகே, கிழக்க பார்க்க இருந்தால் பணம் வேற, பணம் தண்ணி மாதிரி செலவாகும், கட்டுப்படுத்த முடியாது. யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் வீட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறது எப்படி வரும் நம்ம வீட்டில் நினச்சி பாருங்க. கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் சான் ஏறுனா சறுக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வரும். நகையை அடமானம் வைக்கலாமா, வீட்டை விற்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு லேண்டை விற்று ஏதாவது செய்யலாமா, இப்படிங்கிற மாதிரிலாம் போகும். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேணும், சீக்கிரமாக எழுந்திருக்கணும். நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராங்களா, அது செகண்டரி, அது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய தொழில் அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க, காலையில் தூங்குவாங்க, நைட்டெல்லாம் வேலை பார்ப்பாங்க, காலையில் தூங்குவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், தூங்குவாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுடைய வேலை அந்த மாதிரி. ஏன்னா அந்த நைட் ஷிஃப்ட்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அது எப்படி நம்ம மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். அடுப்பை சுத்தமாக தொடச்சி அந்த அடுப்பில் ஒரு சிறிதாக ஒரு கோலம் போட்டு ஓம் அக்ஷயம், என்னது ஓம் அக்ஷயம் அப்படிங்கிறது, அந்த ஓம் அக்ஷயம் அப்படின்னு எழுதணும். அந்த கோலத்திலே அழகாக ஓம் அக்ஷயம், நான் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன். ஓம் அக்ஷயம்னு அந்த கோல மாவுலேயே அழகாக அரிசி மாவுல போடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் பால் காய்ச்சறதுன்னு, அதில் போய் தெய்வீகமாக ஒரு காஃபி போட்டு குடித்தா அவ்வளோ அருமையாக காஃபி போட்டு துளசிக்கு தண்ணி ஊற்றுறது, துளசி மாடத்தில் விளக்கேற்றுறது. இப்போல்லாம் பேருக்கு தான் துளசி மாடம், அங்கெல்லாம் விளக்கேற்றுறாங்களான்லாம் தெரியாது. ஆனால் இருக்குது, துளசி மாடம் இருக்குது. கேட்டால் அங்கே இருக்குங்க, எங்கே அங்கே இருக்குங்க, எங்கே இருக்குன்னு. அது துளசிக்கு எவ்வளோ மந்திரங்கள் இருக்குது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு சொல்லி 9 நமஸ்காரம் சொல்லி பண்ணு. ஓம் யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு ரூபேன சமஸ்திதா நமத்தஸ்ஸே 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 நமோ நமஹ ஒரு நமஸ்காரம். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சமஸ்திதா நமத்தஸ்ஸே 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 நமோ நமஹ. யாதேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேன சமஸ்திதா நமத்தஸ்ஸே 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 நமோ நமஹ. யாதேவி சர்வபூதேஷு க்ஷதா ரூபேன நமத்தஸ்ஸே 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 நமோ நமஹ. யாதேவி சர்வபூதேஷு மகாலட்சுமி ரூபேன சமஸ்திதா நமத்தஸ்ஸே நமத்தஸ்ஸே நமத்தஸ்ஸே. இந்த மாதிரி 9 ஸ்லோகம் இருக்கு. 9வது நிறையா இருக்குது. இதில் நீங்கள் 9வது சொல்லி அந்த மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் செய்தால் வீட்டில் விளக்கேற்றுறது கூட மங்களகரமாக அந்த விளக்கு தீபம் எரிய வேண்டும். குத்து விளக்கேற்றி, காமாட்சி விளக்கேற்றி, ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு அரக்காசு போட்டு விளக்கேற்றினால் சிறப்பு. அந்த அஷ்டலட்சுமி கடாட்சத்தோடு அந்த விஷயம் இருக்கும். வேணும்னு சொல்லுங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் சொல்லுங்கள், உங்களுக்கு அரக்காசு வேணும்னாலும் அனுப்பி வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சிறப்பாக சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கலாம். சில விஷயங்கள் நம்மளாக பார்த்துக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி பண்ணணும். சில பேர் வீட்டை பூட்டிகிட்டு போக மாட்டேன், ஒரு வாரம் ஆச்சுன்னா கூட பூட்டிகிட்டு போவோம். யார்கிட்டயா பக்கத்தில் சொல்லி வீட்டில் விளக்கேற்றுங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, லைட் போட்டு வைங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டேன். அந்த வீடு போயிட்டு வர வரைக்கும் பாழடைஞ்சு அப்படியே இருட்டாக இருக்கக்கூடாது.
கொள்ளையடிச்சிட்டு போகிறது வசதியாக பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்படி இருக்கணும், என்ன நம்ம சில விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி கடாட்சத்தோடு நம்ம நன்னா இருப்போம், எந்த குறை இல்லாமல் நன்னா இருப்போம், குழந்தைகளும் நன்னா இருப்பாங்க, கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம். மகாலட்சுமியை நீ எந்த அளவுக்கு நீ பிரார்த்தனை பண்ண, சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமியை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறோ அந்த அளவுக்கு, அதுவும் மிதுனம் கன்னிலாம் நிறையா பண்ணணும். மிதுனம் கன்னி துலாம் ரிஷபம் இவங்கெல்லாம் நிறையா பண்ணணும், நிறைய மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். பண்ண தான் அந்த உணர்வணி அந்த உணர்வு நிறையா வரும். சில பேர்லாம் இந்த குபேர பூஜையெல்லாம் பண்ணுறாங்களே, சில நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் குபேர பூஜையெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டலாம் செல்வம் நிறைந்து இருக்கும். காரணம் இந்த மாதிரிலாம் இருக்குது சில விஷயங்கள்லாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதாவது சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், சார் இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னாரு. என்ன விஷயம் அப்படின்னு, கந்திருஷ்டி கற்பூரம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. என்ன கந்திருஷ்டி கற்பூரமா, அது என்னதுயா அப்படின்னு. இல்லை சாமி அப்படி ஒன்று வந்திருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டா நான் கேள்விப்பட்டல. அதாவது திருஷ்டிக்கு சுற்றி போடுறதுங்கிறது தொண்டு தொட்டு எல்லாத்தையும் கையில் வச்சுண்டு நம்ம சுற்றி நம்ம கையினால் கொண்டு போட்டு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இது அப்படின்னு. இல்லை அது நீங்கள் அதெல்லாம் கையில் வச்சுக்க வேண்டாம், இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாமே ஒன்றா இது பண்ணி எல்லாம் ஒன்றா வந்துருச்சு. அப்போ நீங்கள் அந்த ஒரு சூடத்தை மட்டும் ஏற்றி அதுலேயே மிளகா, அதுலேயே கற்பூரம், அதுலேயே மிளகு, அதுலேயே எல்லாமே வந்துருச்சு, நீங்கள் அப்படியே அதை காமிச்சிட்டு வெளில கொண்டு போட்டுற வேண்டியதான், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு அப்படின்னா. என்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி ரைட்டுப்பா, உனக்கு அது பெஸ்ட்டாக தெரிஞ்சதுன்னா நீ பண்ணுப்பா அப்படின்னு. ஆனால் நான் என் மக்களுக்கு நான் இதை தான் சொல்லுவேன். ஒரு மிளகா சுற்றி போடுறது, ஒரு உப்பு சுற்றி போடுறது, ஒரு திருஷ்டி சுற்றி போடுறதெல்லாம் இப்படித்தான் ஒரு முறை இருக்குது. நீ எவ்வளோக்குள்ள எல்லாத்தையும் ஈஸியாக நீ பண்ணிட்டு வரியோ எல்லாம் நம்ம ஒன்றும் அது காலத்தின் இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் எல்லாத்தையுமே கமர்ஷியலாக கொண்டு போகாத. எது எப்படி செய்யணுமோ அப்படி கொண்டு போனால் தான் அதுவும் நமக்கு நிலச்சிருக்கும். அது அப்படி வாங்குகிற பர்சன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது, அதனால் அது வாங்குகிற பர்சன்ஸும் இருக்காங்க. அது நம்ம குறை சொல்லக்கூடாது. அது உற்பத்தி பண்ணுறாங்க, விற்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க, அது வேறு. ஆனால் நம்ம பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது, அந்த பாரம்பரியத்தை வீணடிச்சிடக்கூடாது. மூதாதையருக்கு சொல்லி கொடுத்ததை மறந்துடக்கூடாது, ஒரு கற்பூரத்தில் மறந்துடக்கூடாது. சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.